காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். பத்திரிகையாளர் TN ரகு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செந்தில்வேல் குறிப்பிடுறாரு, களத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்னன்னு தெரியல. 1967 77 தேர்தல் முடிவுகள் 2026 எதிரொலிக்கிறது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை சார். வணக்கம். அதாவது 2026 தமிழக அரசியல் ஒரு புதிய திசையில போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுதான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அதாவது ஒரு தமிழ்நாட்டுல 67, 77 ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது வரைக்கும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை அண்ணா தலைமையிலான திமுக வெளியேற்றாங்க. அதுக்கப்புறம் 71 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கருணாநிதியை தோக்கடிச்சாரு எம்ஜிஆர் 77ல. ஸோ ரெண்டுமே பிவட்டல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுஸ் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. அந்த மாதிரி இங்க ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இருக்கிறத அந்த 50 வருட அரசியலையே மாற்றோம்னு நினைக்கிறாரு விஜய். அது கடினமான விஷயம் தான், நான் ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவருக்கு கொஞ்சம் சிச்சுவேஷன் ஃபேவரபுளா இருக்குன்னு நினைக்கிறேன். செந்தில்வேல் சொன்ன மாதிரி அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 20 வருஷம் டிஎம்கேல இருந்தவர். அதே மாதிரி இப்பயும் இருக்கணும் அல்லது அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு. நீங்க மக்களை ரொம்ப ஈஸியா ரீச் பண்ண முடியும். அப்ப உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மோட்ஸ் தான் இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்க இப்ப அவங்க இந்த ஃபங்க்ஷனே ஆப்பை ரிலீஸ் பண்றது தானே, லான்ச் பண்றது தானே. ஸோ அதனால மக்களை ரீச் பண்ணிடலாம். விஜய் எல்லாருக்கும் தெரியும். அந்த அவசியமே உங்களுக்கு இல்லை. அவரை மக்கள்கிட்ட கொண்டு போனவர் அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளருக்கும் விஜய்னா யாருன்னு தெரியும். இப்ப அவருடைய அரசியல் திட்டத்தை மக்கள்கிட்ட எடுத்து போகணும். அதுலதான் ரொம்ப இன்டெலிஜென்டா ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வைக்கிறாரு. அதாவது ரெண்டு பேரும் இதுல ஒரு கூட்டுல இருக்காங்க, நீங்க பார்க்கல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது மக்கள் மனசுல பதியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுல சில விஷயம்லாம் ஜஸ்டிஃபைடா இல்ல. இப்ப நீங்க இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வந்ததையே அவர் திமுக குறை சொல்லிருக்காரு. திமுக குறை சொல்ல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா பண்றாரு. திமுக செஞ்சிருக்காங்க அதை. எனக்கு கமல் மாதிரி ஒரு ஸ்மால் பிளேயர் வரும்போதே அவரை பிஜேபியோட பிடிஎம்னு சொன்ன எந்த விதத்துல அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவர் எடுக்கிறாரு. ஸோ அது பலன் கொடுக்குன்னு நினைக்கிறாரு. திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி இப்போ திமுக தேவைக்கா அப்படின்னு வருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதற்கான அறிகுறிகள் இருக்கிறதா நிறைய பேர் களத்துல போய் ஆய்வு செய்யறவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது டிவி கேட்க ஒரு டிராக்ஷன் இருக்கு. மக்கள் அவரை ஒரு ஃபோர்ஸா பாக்குறாங்க. ஒரு மைனர் பிளேயர் கிடையாது, ஒரு மேஜர் ஃபோர்ஸுங்கிற மாதிரி பார்க்கறதா சொல்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டைம் அஹெட். ஏன்னா அவர் மக்களை பார்க்க போறாரு, மாநாடு வைக்க போறாரு. அவங்களுக்கு இளைஞர் பட்டாளம் இருக்குது. அதையும் தாண்டி, அந்த இளைஞர் பட்டாளத்தையும் தாண்டி நான் அடுத்த ஜெனரேஷனை நான் ரீச் பண்ணுங்கிறதுக்கு தான் அவங்க குடும்பமா இணையணும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த ஃபங்க்ஷன்லேயே பாத்தீங்கன்னா அவங்க வயதானவர்கள்லாம் தாத்தா பாட்டி அப்படியே கொண்டு வராங்க. எங்க கட்சி இளைஞர்கள் மட்டும் கிடையாது, மற்றவங்களும் வருவாங்க, மற்றவங்களும் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி TN ரகு. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.